பெரிய வெங்காயம் 2 பொடி பொடியாக கட் பண்ணிக்கொள்ளவும். ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணிக்குவோம். பச்சை மிளகாய் 2 காரத்துக்கு தகுந்தாற்போல் போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் அதிகம் காரம் சாப்பிடுவோங்கிறதுனால 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். கத்திரிக்காயை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. அந்த கையில் ஊற்றுங்க. இந்த கையில் எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றி கடுகு, கட் பண்ண வெங்காயம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மூணு காஞ்ச மிளகாய், கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயும் இதில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இப்போ கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் எடுத்து இதில் போட்டுக்கலாம். நீட்டமாகவும் கட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். நமக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு கத்தரிக்காய் கிரேவி. இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோர். இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங். வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இதில் வாங்கிக்கலாம். மற்ற ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது இதில் நிறைய டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள்.